வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் பொதுவாகவே நம்மளுடைய குழந்தைகள் நினைவு திறன் அதிகமாக இருக்கணும், அறிவு வளர்ச்சி நல்லா இருக்கணும், ஞாபக சக்தி அபாரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ விஷயங்களை நாம் செய்கிறோம். குழந்தைகளுக்கு கேரட் கொடுக்கறது, கீரைகள் செஞ்சு தரது, பேரிச்சம்பழம் தரது, ட்ரை ஃப்ரூட்ஸ் தரது, நட்ஸ் தரது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் குழந்தைகளுக்கு தரோம். அது இல்லாமல் வல்லாரை சாக்லேட்ஸ் இதெல்லாம் கூட நம்ம குழந்தைகளுக்கு தரோம். இதெல்லாம் குழந்தைகள் வளரும்போது அவங்களுடைய ஞாபகத்திறன் அதிகரிக்கணும், கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்கிறோம். ஆனால் இதெல்லாம் நாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தை வளரும்போது நம்ம செய்கிறோம். நாம் நம்மளுடைய குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தை கண்டிப்பாக பிறந்த பிறகு அபாரமான ஞாபகத்திறனோட நம்மளால் பெற்றெடுக்க முடியும். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க. நம்ம கர்ப்பமாக இருக்கும்பொழுது ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தை பிறந்த பிறகு நல்ல ஒரு அறிவு வளர்ச்சியோட நல்ல ஒரு ஞாபகத்திறனோட அபாரமான ஞாபகத்திறன் கூட சொல்லலாம், அந்த மாதிரி வளரும். எப்படி என்ன செய்யணும் அதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் கர்ப்பம் அப்படின்னு தெரிந்த உடனேயே இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அதாவது வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, நார் சத்துக்கள் அடங்கியது. ஆனால் அதில் ஒரு சின்ன கசப்புத்தன்மை உடையது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற கொலைன் அப்படின்ற அமினோ அமிலம் இது அந்த வெந்தயத்துக்கு ஒரு கசப்பு தன்மையை தருது. இந்த கசப்பு தன்மை தான் நம்மளுடைய குழந்தையின் அறிவு வளர்ச்சி வளர்க்கக்கூடிய அற்புதமான மருந்து அப்படின்னா நாம் அதை கண்டிப்பாக சாப்பிடுவோம் இல்லையா? ஆமாங்க. தினமும் கர்ப்பிணிகள் காலை மற்றும் இரவில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வாயில் போட்டு வெந்நீர் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைக்கு அந்த வெந்தயம் போய் சேரும்போது நல்ல ஒரு அறிவு வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை நல்ல ஒரு ஞாபகத்திறனோடு இருக்கும். இது ஆராய்ச்சி உண்மைங்க. அந்த வெந்தயத்திற்கு அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. குழந்தையை கருவிலேயே அந்த வெந்தயம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்து குழந்தை ஆரோக்கியமாகவும் இருக்கும், அறிவு வளர்ச்சியோடவும் இருக்கும், ஞாபகத்திறன் அதிகமாகவும் இருக்கும். இதை இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம், அந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. இந்த பதிவை தெரிஞ்சுக்கிட்டிங்களா உடனே நீங்கள் எத்தனை மாத கர்ப்பிணியாக இருந்தாலும் இன்னிலேருந்தாலாவது நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. இந்த பதிவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னிலேருந்து உங்களுடைய அந்த வெந்தயம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. காலையில் ஒரு ஸ்பூன், இரவு ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு, அவ்வளோதான். அது எப்போ இருந்தாலும் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் வெந்தயம் அப்படின்றது நம்ம உடலுக்கு சேரணும். அது இல்லாமல் இடையிடையே கர்ப்பிணி பெண்கள் வெந்தய குழம்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் கூட உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல சத்தான ஒரு ஆகாரம். வெந்தய கீரை அதுவும் கூட வெந்தயத்தை எப்படி சேர்த்தாலுமே அது உங்களுடைய கருவில் இருக்கின்ற குழந்தையின் அறிவு வளர்ச்சிக்கு நீங்கள் தருகின்ற ஒரு ஊட்டம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இனிமேல் வெந்தயம் கண்டிப்பாக எடுத்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.